ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ நான் ஷேர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆக போகுது. நிறைய சிஸ்டர்ஸ் வந்து ஏன் லாங் வீடியோ வந்து போடலாம், லாங் வீடியோ வந்து போடுங்கன்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருந்தது. உண்மையிலேயே எனக்கு அந்த கமெண்ட்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தாங்க இருந்தது. என்னோடய வீடியோஸ் வந்து பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்து இருக்கீங்க, எதிர்பார்க்குறீங்கன்னு நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் இன்றைக்கி தான் வந்து நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன். எதனால் நான் வந்து ஒரு வாரமாக வீடியோ போடலைன்னா, ஊருக்கும் கொஞ்சம் வந்து போயிருந்தேன். ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து கொஞ்சம் உடம்பு வந்து முடியல. அதில் நல்ல வீடியோ வந்து எடிட் பண்ணி சரியான முறையில் ஷேர் பண்ண முடியல. சரி, கேப் விடாமல் இருக்கணுங்கிறதுக்காக அட்லீஸ்ட் ஷார்ட்ஸாவது நம்ம போடலாமே அப்படிங்கிறதுக்காக ஷார்ட்ஸ் மட்டும் வந்து அப்பப்போ நான் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஊருக்கு போயிருந்தப்போயும் சரி, இப்போ ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் வீடியோஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் அதை எடிட் பண்ணி போடுறதுக்கு தான் டைம் இல்லை. நான் இப்போ தான் வந்து இன்றைக்கி தான் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ தொடர்ந்து வந்து வீடியோஸ் வந்து வரும். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பசங்களை கூட்டிகிட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. சூப்பர் மார்க்கெட் போயிருந்தேன். அங்கே போயிட்டு என்னென்ன வாங்கிட்டு வந்தேங்கிறது, அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டு வந்த விலாக் மட்டும் சும்மா சிம்பிளாக இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நாளைக்கு அப்புறம் நீங்கள் நிறைய ரெசிபீஸ்லாம் வந்து கேட்டிருக்கீங்கன்னா, அதெல்லாம் அடுத்தடுத்த விலாகில் வர மாதிரி நான் வந்து பார்க்குறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து கூடிய சீக்கிரம் ஷேர் பண்ணுறேன். இது எவ்வளவு? எல்லாம் ஒரே கலராகவே அம்மா யூஸ் பண்ண முடியா? ஆனால் இது இது நம்ம வச்சுருந்தது உடஞ்சி போச்சுடி. எனக்கு உடச்சிட்டு அம்மா ஹேண்டில் போயிடுச்சு. இது வந்து நம்ம பூஜைக்கு க்ளீன் பண்ணுறதுக்கான ப்ரஷ். டஸ்ட்பின் செட். இது என்னது? டஸ்ட்பின் செட்னு சொல்லு. மினி டஸ்ட்பின் செட்னு சொல்லு. இது இருக்கு பூஜை அது உடஞ்சிச்சு இல்லை, ஆனால் இந்த கலர் இல்லை. அப்புறம் வீடியோக்காக என்ன அப்படி பேசுற? நார்மலா பேசுற. இது வந்து டீ வடிகட்டுறது ஃபில்டர். எவ்வளவு? ஒன்று 6 rupees. நீ அதுக்கப்புறமா எல்லாம் டோட்டல் பண்ணி காமிக்கிறேன். அக்காக்கு டிப் அண்ட் செல் 0.5 mm. 0.5 ml ml mm கரெக்ட்டா பாரு. இதுக்கு mm வருமா ml வருமா? மில்லிமீட்டர். ml வந்து லிட்டருக்கு ஒரு மில்லி லிட்டருக்கு தண்ணிலாம் ஊத்துறோம்ல, பால்லாம் ஊத்துறது. சரி வையங்க. இது சிங்க் தேய்க்கிறதுக்கு பிரஷ். ஆனா இதுவும் இந்த கலர்ல கிடைக்கவே இல்லை. இது என்னது? ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் மசாலா. ஃப்ரைட் ரைஸ் வேணுமா அக்காக்கு? இது யாருமே அப்புறமா காமிக்கிறேன் கடைசியா. இது கோழி. இது எதுக்காக? ஓபன் பண்ணாத நீ சொல்லு. அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் அடிச்சி அப்புறம் க்ளீன் பண்ணா டேபிள் க்ளீன். ஓகேவா? அது எடுக்கவே கூடாது. நீ இது பண்ணுவன்னு எனக்கு தெரியும். அது எடுக்கவே கூடாது. இது வந்து பிரைட் ரைஸ் black color. இது எவ்வளவு? இது 40 rupees. எவ்வளவு இது போட்டுருக்கு? கேஜி போட்டுருக்கு. எவ்வளவு கிராம் போட்டுருக்கு? கிராம் 50 கிராம். வெரி குட். 50 கிராம். இந்த கிராம் இதெல்லாம் வந்து கிராம்ல வரும். ஓகேவா? 40 rupees. எனக்கு அந்த பென்சிலுக்கு எரேசர் 10 rupees. அப்புறம் செல்லோ டேப் டபுள் சைடு அது 10 rupees. அம்மாக்கு பேண்ட் இல்ல. இது ரப்பர் பேண்ட் எவ்வளோ? 20 rupees. ஆனா இது வந்து சர்மா ஸ்டோர்ல அம்மா ஜெயச்சந்திரல 7 rupees ன்னு வாங்குவாங்க. இது 20 rupees இருக்கு. நெக்ஸ்ட் பெர்ஃபெக்ட் வித் 10 rupees. ஒன்னு வந்து ரெண்டு வாங்கிருக்கேன். 20 rupees ரெண்டு. கோம் ஒன்னு வாங்கிருக்கேன். அது எவ்வளவு? 10 rupees. அப்புறம் இது என்ன மசாலா? மேகி மசாலா. அது ஃப்ரெஞ்ச் ஃப்ரை மசாலா. அம்மா ஃப்ரெஞ்ச் ஃப்ரை மசாலா எடுத்தியா இல்லையா? இல்லையே இல்ல. போடல. எடுக்கலையோ? எடுத்தேன். ஆச்சி சில்லி பவுடர். ஆச்சி சில்லி பவுடர் 20 rupees. இது காஷ்மீரி. 50 கிராம். அதுக்கு ரெட் சில்லி, இது காஷ்மீரி. 50 கிராம் 50 rupees. இது சாக்லேட். அம்மா இல்லையாமே. இப்போ எடுக்கலையோ? ஃப்ரெஞ்ச் ஃப்ரை மசாலா எடுக்கலையா?
கிளாஸுக்கு. அவன் என்ன பண்றான்னு போய் பாரு. போதும் நீ ஹோம்வொர்க் எழுது போ. பேக் தூக்கிட்டு உள்ள போ. அக்கா கிட்ட அக்கால பென்சில் கொடு. அவ உனக்காக தான் சார்ட் பண்றா. அம்மா அவனுக்கு எப்படி சொல்லணும்னு சொல்லி கொடுறா செல்லம். வெற்றி வா A4 ஷீட்ல இங்கிலீஷ் ஹோம்வொர்க் எழுத முடியா? அது நம்ம இதுல பார்த்து எழுத முடியா? போன் இங்க. அம்மா போன் அங்க இருக்க வீடியோ எடுத்துக்கமா. அக்கா இங்கிலீஷ் நோட் எழுத முடியா? அப்போ உனக்கு என்ன வாங்கி சாப்பிட்டீங்க? நீ அக்கா என்ன வாங்கி சாப்பிட்டீங்க? இல்லையே. சாக்லேட். என்ன சாக்லேட் வாங்குனீங்க? கிட்கேட். கிட்கேட். இவா போன் எடுத்து கொடு. வெற்றிமா பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு இதுமாரி சூப்பர் மார்க்கெட் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சிங்க. அதனால் சரி பசங்களையும் இன்றைக்கி வந்து கூட்டிகிட்டு போயிருந்தேன். சும்மா வீட்டுக்கு தேவையான 1-2 திங்ஸ், அப்புறம் பசங்களுக்கு அவங்க கேட்டது அந்த சார்ட்டு, அதுக்கப்புறம் அந்த பென்சில்லாம் கேட்டதுங்க வாங்கி கொடுத்து அழைச்சிட்டு வந்தேன். ரொம்ப சிம்பிளான ஒரு ஷாப்பிங் தான் அது. அது எங்கள் வெற்றிக்குட்டி தான், நான் தான் வந்து அது நான் காமிப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிகிட்டு இருந்தான். அப்புறம் அதை அப்படியே வந்து வீடியோ எடுத்திருந்தேன். அப்புறம் இப்போ பார்க்குறது இன்னொரு நாள் அன்றைக்கி எடுத்ததுங்க. சாதனா குட்டி வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு இந்த கிராஃப்ட்டு, பெயிண்டிங்கு இதுமாரி எதனாவது வந்து அவள் படிக்கிற நேரம் தவிர ஃப்ரீ டைமில் அவள் ஏதாவது வந்து பண்ணிட்டு தான் இருப்பாள். அதேமாரி இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கிறான்னு வந்து பார்த்திங்கன்னா கீ செயின் அவளுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பண்ணியிருந்தா. இது வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறம் கம்மு, கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்து அதில் வந்து ஒரு க்ளே மாரி ரெடி பண்ணி அதில் வந்து பண்ணி அப்புறம் அதில் பெயிண்டிங் பண்ணி அதை காய வச்சு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு வார்னிஷ் கொடுத்து அதெல்லாம் வந்து ரெடி பண்ணியிருந்தா. அதுக்கு அந்த கீ செயினுக்கு அந்த சின்ன சின்னதாக வளையம் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து நான் ஏற்கனவே முன்னாடி அது பழைய வீட்டில் இருக்கும் போது இந்த த்ரெட்டில் வந்து நம்ம இயரிங்ஸ்லாம் வந்து பண்ணுவோம், பேங்கிள்ஸ்லாம் பண்ணுறதுக்கு அது அந்த குட்டி வளையம் வாங்கி வச்சுருந்தேன். அது இப்போ வந்து சாதனாக்கு நல்லாவே யூஸ் ஆகுது. அதை வச்சு தான் வந்து அவள் பண்ணிகிட்ருக்கிறேன். 2 விதமான கீ செயின் வந்து பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட்டு மாடல், அதில் வந்து ஜாம் இருக்கிற மாரி, இன்னொன்று வந்து ஏதோ ஒரு மார்பிள்ஸ் மாரி வந்து பண்ணியிருந்தேன். அவளுக்கு இது பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டுங்க. அது பண்ணி முடிச்சதுமே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நானாக பண்ணினேங்கிற மாதிரி அவள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாள். அவளுக்கு கீ செயின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவள் ஃப்ரெண்டுக்கு இதுமாரி வந்து பண்ணியிருக்கிறாள். அவளோட ஃப்ரெண்டும் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலாட்டுக்கு அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவள் கொடுத்தது. எனக்கே வந்து ஆச்சரியமாக இருந்ததுங்க. இது கார்ன்ஃப்ளவரில் வந்து செஞ்சதா அப்படிங்கிறத மாரி தான் எனக்கே வந்து தோணுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வந்து பண்ணியிருந்தேன். நான் அன்றைக்கி அதை ஷார்ட்ஸில் கூட வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் நல்லாயிருக்குன்னு வந்து சொல்லியிருந்தீங்க. இப்போயும் வந்து பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக வந்து எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இது வந்து ஊருக்கு திடீர்னு வந்து ஊருக்கு போகிற பிளான், கொஞ்சம் பர்சனல் வேலையாக வந்து நான் ஊருக்கு அம்மா வீட்டுக்கு தான் வந்து போயிருந்தேன். மழையில் இப்போ இந்த 2 நாள் இந்த டிட்பா புயல் வந்தது இல்லைங்களா, அந்த டைமில் தான் வந்து கிளம்புற மாரி இருந்தது. நான் கிளம்புற அன்றைக்கி சென்னையில் அந்தளவுக்கு மழை கிடையாது, சாரல் தான். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே எங்கள் ஊர் சைடு நேட்டிவ் பிளேஸ்லாம் ரொம்ப மழை, கொஞ்சம் காற்றாக தான் இருந்தது. இருந்தாலும் வேறு வழியில் போயே ஆகணுன்ட்டு ஒரு சுச்சுவேஷன். நான் வந்து வெற்றிக்குட்டியை மட்டும் கூட்டிகிட்டு தான் வந்து போனேன். சாதனா அப்பாவும் சாதனா வந்து வரல. கிளம்பும் போது வந்து பார்த்திங்கன்னா லைட்டான சாரல், அதாவது லைட்டாக தான் மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருந்தது. ரெயின் கோட் போட்டு தான் வந்து கிளம்பி நேராக கிளம்பக்கம் வந்து அதுக்கப்புறம் அங்கேருந்து எங்கள் ஊர் பஸ் பிடிச்சி வீட்டுக்கு போகிறதுக்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு 6.5 மணி நேரத்தில் போக வேண்டியது அன்றைக்கி 9 மணி நேரம் கிட்ட வந்து ஆயிடுச்சு. ஏன்னா வந்து விழுப்புரம் தாண்டினதுக்கு அப்புறமா வந்து கொஞ்சம் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. மழையில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் பஸ் போச்சு. 9 மணி நேரம் உண்மையிலே எனக்கு ரொம்ப டயர்டாகிடுச்சு. வெற்றிக்குட்டி அதுக்கு மேலே ரொம்ப டயர்டாகிட்டேன். கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்தது, அதனால தான் வந்து கிளம்ப வேண்டியதாக இருந்தது. போயிட்டு அடுத்த நாளே வந்து வர பிளானு தான். ஆனால் அடுத்த நாள் மழையாக ஊர் பக்கம்லாம் ரொம்ப மழையாக இருந்ததுனால என்னால் கிளம்ப முடியல. அப்புறம் திங்கக்கிழமை போல் தான் வந்து கிளம்பி வந்தேன். இங்கே வீட்டில் சாதனா வந்து அவங்க பார்த்துக்கிட்டாங்க. நாங்கள் 2 பேரும் இல்லாமல் அப்பாவும் பொண்ணும் நல்லா ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கிறாங்க. அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இதை எடுத்த வீடியோ அன்றைக்கி நைட் எடுத்தது. என் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க இல்லைங்களா, அது எங்கள் அப்பாவோட பெரிய தங்கச்சி, என்னுடைய பெரிய அத்தை. இங்கே உள்ளூரில் தான் இருக்காங்க. அவங்களும் வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அன்றைக்கி நான் பெருசாக எதுவும் வீடியோஸ் வந்து எடுக்கல, வந்த டயர்டு வேறு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் இது இப்போ அம்மா சும்மா உட்காந்துருக்கும் போது லைட்டாக வீடியோ எடுத்திருந்தேன். அப்புறம் ஊருக்கு கிளம்புற அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி காலையில் வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அம்மா கூட்டிகிட்டு கோயிலுக்கு போயிருந்தேன். எப்போதுமே இங்கே ஊருக்கு வந்துட்டேன்னா எங்கள் ஊர் மாரியம்மன் கோயிலுக்கு வந்து போயிட்டு வர்றது வழக்கம். ஒரு 2 தடவை என்னால் போகிறதுக்கு முடியல. அதுவே மனசு கஷ்டமாக இருந்தது.
வந்ததில் அன்னையிலேருந்து ஒரு 2 நாளாக மழையாக தான் இருந்ததுனால போகிறதுக்கு முடியல. இப்போ இது ஊருக்கு கிளம்புற அன்றைக்கி, அதாவது சென்னை கிளம்புற அன்றைக்கி காலையில் அம்மாவை கூட்டிகிட்டு கோயிலுக்கு தான் வந்து போயிருந்தேன். ஏன்னா இப்போ ரீசெண்டாக அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப உடம்பு முடியாமல் ஒரு அன்கண்டிஷன் லெவலுக்கு போயிட்டாங்க. அப்போ நான் வேண்டியிருந்தேன் அம்மாவை கூட்டிகிட்டு கோயிலுக்கு வந்து அவங்க கையில் உண்டியில் பணம் போடுறேன்னு சொல்லி வேண்டியிருந்தேன். சரி அதையும் வந்து முடிச்சிருவோம் அப்படின்ட்டு அம்மாவை கூட்டிகிட்டு காலையிலேயே வந்து கோயிலுக்கு வந்திருந்தேன். அப்படியே எனக்கு வந்து இந்த கீரை கடையிற சட்டி, கொத்து சட்டி இல்லாமல் இருந்தது. நான் ஆல்ரெடி வச்சுருக்கிற சட்டி உடஞ்சி போயிடுச்சு. அதுவும் அது வேறு மாதிரி இருக்கும், எனக்கு அது பிடிக்காது. இங்கே எங்கள் ஊரில் கோயில் பக்கத்துலேயே சட்டிப்பானை கடை இருக்கும், அங்கே வாங்கினா தான் நல்லாயிருக்கும். அதனால் அப்படியே அதையும் வாங்கிட்டு வந்துடலாமேன்ட்டு அம்மா கூட்டிகிட்டு கிளம்புனேன். இவங்க என்னோடய பெரியம்மாங்க. இப்போ இந்த வீட்டில் தான் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. பின்னாடி வந்து இப்போ மாடி வீடு இருக்குது, அது இப்போ அண்ணன் புதுசாக கட்டினது. இப்போ பெரியம்மா நின்னாங்க இல்லைங்களா, அதுதான் பூர்வீக வீடு. அதுதான் நாங்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாமே அந்த வீட்டில் தான். இப்போ மழை பெஞ்சு இப்போ ரோடு வர போட்டிருக்குறாங்க. மழை பெஞ்சதுனால வந்து தண்ணி முன்னாடி வாசலுக்கு முன்னாடி நிற்கிதாட்டுக்கு, அதனால் அதை பெரியம்மா தள்ளி விட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு தான் வந்தேன். ஏன்னா காலையிலே கிளம்புனா தான் ஈவினிங் போல் வந்து வீட்டுக்கு போக முடியும் அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு கோயிலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு உடனே வந்து நான் கிளம்பியாச்சு.